சார் அண்ணாமலை அவர்கள் வந்து நீக்கப்பட்டோன்னே ஒருவேளை டிடி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இந்த செங்கோட்டையன் அவர்கள்லாம் தனியாக வச்சு ஒரு டீம் கூட ஆரம்பிச்சு அவர் ஒரு கட்சி நிற்கலாம்ல சார்? அதுதான் பிளானு. ஆனால் டிடிவி சொன்னார் போகிற வழியில் புது கட்சிகள் கூட உருவாகலாம் அப்படி சொன்னார். இதைத்தான் மீன் பண்ணாரான்னு தெரில. இவங்க எல்லாரோட நோக்கம் என்ன சொல்லு? இப்போ நீ சொன்ன ஆட்களோட நோக்கம் எல்லாம் என்னன்னு சொல்லு. அதிமுக கூட கூட நிற்கக்கூடாது, அதிமுக ஜெயிக்க கூட, தோக்கடிக்கணும். நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு 20 நாளைக்கு முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸ்கெட்ச் எடப்பாடிக்குன்னு சொன்னீங்க போருக்கா. எல்லாருக்கும் நல்லா தெரிகிற ஒரு விஷயம், பழனிசாமி சிஎம் போஸ்ட்டில் வந்து உட்காந்துட்டாருன்னா நம்மளால் மீண்டும் 5 வருஷம் இல்லை அதுக்கு பிறகும் தலை தூக்க முடியாதுன்றது இவங்க எல்லாருக்குமே தெரியுது. இந்த டிடிவி தினகரன் பேசுனது, அதோட இம்பேக்டு, ஏடிஎம்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, ஏடிஎம்கே முன்னாடி இருக்கிற சேலஞ்சஸ் என்ன, இதெல்லாம் விரிவாக நாளைக்கு நிகழ்ச்சியில், மற்றதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாளைக்கு நிகழ்ச்சியில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணும்போது நான் இது எல்லாத்தையும் என்னென்னு சொல்கிறேன். இதை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார் இதுக்கு நடுவுலங்க சார் திரு உதயநிதி அதிமுக ஐசியூவில் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கு வந்து அதிமுக ரியாக்ட் பண்ணியிருக்கு சார். என்ன ரியாக்ட் பண்ணாங்க? என் கை பாருங்க நல்லா இருக்கா, ஆடுதா? சில பேருக்கு கை ஆடுது, எனக்கு நல்லா இருக்கா? என் தொண்டர்களை பாருங்க எவ்வளோ வலிமையாக இருக்காங்க, எங்களை பார்த்து ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னு கேட்டார் சார். சரி, அவர் யாரை சொல்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். கரெக்டாக அப்படி அவர் பேசுனது? அதான் நான் கேட்கலான்னு நினச்சேங்க சார். சரியாங்க சார் அவர் பேசுகிறது? ஏன்னா நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனங்களை வைங்க, அது சரி. ஒரு தனி மனித தாக்குதலா அந்த வரம்பை மீறாரா திரு எடப்பாடி பழனிசாமி? நான் வந்து கண்டுக்காமல் போயிடலாம்னு நினைக்கிறேன் சார். யாரு கண்டுக்காம? அவர் கண்டுக்காமல் போயிருக்கணும். ஏன்னா அதுக்கெல்லாம் ஏன்னா திமுகனாலே தெரியும் எவ்வளோ அவதூறு முடியுமா பேசுவாங்க. இது வரலாறு முழுக்க இருக்குது. இதுக்கெல்லாம் அவர் ரிப்ளை பண்ணாமல் இருந்தாருன்னா இவர் மரியாதை கூடும் நான் நினைக்கிறேன் சார். தேர்தல் நெருங்க நெருங்க இதை விட இன்னும் நிலைமை மோசமாக ஆகும். ஓகேவா? செல்வி ஜெயலலிதா அவர்கள், ஷீ இஸ் ஆக்சுவலி எ வெரி கல்ச்சர்டு பர்சன். ஓகே, கருணாநிதிக்கு தான் படிப்பறிவு இல்லை, நான் இங்கிலீஷில் மீடியத்தில் படித்தேன்லாம் சொல்லிப்பாங்க. அப்படிப்பட்ட ஜெயலலிதா 2016 தேர்தலில் என்று தான் நினைக்கிறேன், 16 தேர்தலில், அதுக்கு முன்னாடி நடந்த லோக்சபா தேர்தலையான்னு தெரியல, விமானத்திலேருந்து இறக்கி கருணாநிதியை ஒரு மூட்டை போல் தூக்கி நாற்காலியில் உட்கார வைக்கிறார்கள்னு பேசினார். ரொம்ப கடும் விமர்சனம் வந்ததும் அதுக்கப்புறம் அது மாதிரி ரெஃபர் பண்ணல. திரு பழனிசாமிக்கு என்னென்னா, என் கட்சி கூட்டணியிலேருந்து தேமுதிகவை தூக்கின்னு போகிறீங்க, பாமக கூட கூட்டணி வைக்கலான்னு பார்த்தா அங்கே துட்டை கொடுத்து அந்த கட்சியை 2 செங்குத்தாக பொழந்து வச்சுக்கிறீங்க. என் கட்சியிலே ஒருத்தரை, இப்போ நம்ம விவாதிச்சது அவருக்கு தெரியாதா? என் கட்சியிலே ஒருத்தரை, எங்கள் பகுதியை சேர்ந்த ஒருத்தரை, என் ஜாதிகாரன் ஒருத்தரை நீங்கள் எனக்கு எதிராக தூண்டி விட்டுறீங்க. இன்னும் என் கட்சியில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். என் கட்சியை முடக்கணும், என் கட்சி சின்னத்தை முடக்கணும், என் கட்சியை இருக்கக்கூடாதுன்ட்டு என் கட்சிக்கு எதிராக இந்தியா முழுக்க வழக்கு தொடுக்கும் ஒரு நபரை கூட்டின்னு போய் நீங்கள் வீட்டில் விருந்து வைக்கிறீங்க. இவ்வளோ பண்ணிக்கிட்டு அதோட நீட்சியாக தான் என் கட்சியை அழிச்சலான்னு நினச்சிட்டு தான் நீங்கள் என் கட்சி ஐசியூவில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது தான் யார் ஐசியூவில் இருக்காருன்றதுக்காக இதை சொன்னார். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் சொல்லிடுறேன், திரு பழனிசாமி அவர்கள் முதல்வரை அப்படி குறிப்பிட்டது எனக்கு ஒரு தனிமனி. இது மாதிரிலாம் அவர் பேசுகிறவர் கிடையாது சார். அந்த அளவுக்கு கோவப்படுத்திருச்சு அவரை. லுக் அட் தி அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் ஹீ இஸ் ஹேண்டிலிங். சொந்த கட்சியில் இருப்பவர்களை ஹேண்டில் பண்ணுற நெருக்கடி, இது போல் பல்வேறு விஷயங்கள். பட் இந்த எலெக்ஷன் ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்டில் இப்படித்தான் இந்த வார்த்தைகள் வெளியே வந்து விழும். இவர் இவ்வளோ ரொம்ப அவர் திரு பழனிசாமி பேசுனதுக்கு ரொம்ப ஆதங்கத்தோட திரு உதயநிதி அவர்கள் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்லாம் ஏதோ சொல்லியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி எப்படி முதல்வரானார்னு எவ்வளோ கொச்சையாக பேசினார் ஞாபகம் இருக்காம்மா? நான் அதை திருப்பி சொல்ல விரும்பல. பேசினா ஞாபகம் இருக்கா? அப்போ அவர் சிஎம்மாக இருந்தார் இல்லையா? சிஏ ப்ராட்டஸ்ட் அப்போ தான் இடத்துல பேசுகிறாரு. அவர் சிஎம்மாக இருக்கார். என்ன பேசினார்? நீங்கள் 2 பேரையும் தான் அசிங்கப்படுத்துறீங்க. திரும்ப அசிங்கப்படுத்துறீங்க. வேண்டாம், அந்த தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவ்வளோ கொச்சையாக பேசிட்டு வலிக்குதாப்போ? அவர் பழனிசாமி பேசிட்டு சொன்னார் ஞாபகம் இருக்கா? எங்களுக்கும் நாக்கு இருக்குது, எங்களுக்கும் சிந்தனை இருக்குது, வேண்டாம் ஒழுங்காரு என்று சொன்னார். நான் அதை நியாயப்படுத்தலை. இப்படி தான் போகும் எலெக்ஷன். அதாவது கிட்டத்தட்ட போர் மாதிரிப்பா, வாழ்வா சாவாதான்ப்பா இது 2 கட்சிக்கும். அண்ட் இவங்க அவங்களுக்கு எவ்வளோ குறைச்சல் கொடுப்பாங்க, அவங்க இவங்களுக்கு எவ்வளோ குறைச்சல் கொடுக்குறாங்க. தி திக் ஆஃப் தி மொமெண்ட் இதெல்லாம் வருன்றேன் எலெக்ஷனில். இன்னும் பாரு சார். இதுக்கு மறுபடியும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரிப்ளை பண்ணிருக்காரு. முதல்வரை வந்து நீங்கள் அப்படி சொன்னது வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் 100 ஆண்டு நல்லா இருக்கணும், நீங்கள் மட்டும்தான் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கணும், ஏன்னா எங்களுக்கு வெற்றி பெறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இருக்குது. எனக்கு இன்னொன்று இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்கினதுனால நான் சொல்லிடுறேன்.
திரு உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்கி விட்டார், அறிஞர் அண்ணாவின் இல்லத்திலிருந்து தொடங்கி விட்டார் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது. அதனால் அப்படி அவர் செய்ய போகிறார் என்று நீங்கள் நம்ப வேண்டாம். ஒரு நாள் வேலை ஒரு வார விடுமுறை தான் உதயநிதி அவர்களின் கொள்கை. அந்த அடிப்படையில் தொடங்கியிருக்காரு. பட் இதிலிருந்து நாம் பார்க்க வேண்டியது, புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உதயநிதி இஸ் கோயிங் டு லீட் தி கேம்பெயின் ஃபார் 2026, நாட் எம்கே ஸ்டாலின். ஸோ முதல்வரால் முடியாது, ஓகேவா? அவரால் 234 தொகுதிக்கு போகிறது அல்லது மாவட்டங்களுக்கு போகிறது இதெல்லாம் அவரால் இயலாது. அதன் காரணமாக உதயநிதி தலைமையில் இந்த 26 தேர்தலை திமுக சந்திக்க இருக்கிறது என்பது தான் இந்த உதயநிதி பிரச்சாரத்தை தொடங்கியது நமக்கு உணர்த்துகிறது. அப்படி பார்த்தா இப்போ திரு விஜய் அவர்கள் நான் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சாட்டர்டே சண்டே மட்டும் தான் பிரச்சாரம் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் உதயநிதியை சொன்னீங்க, ஒரு நாள் வேலை பார்ப்பார், ஒரு வாரம் லீவ் போடுவார். அப்படி பார்த்தா திரு விஜய் அவர்கள் தானே சார் செஞ்சுட்டு இருக்காங்க. அதான் அண்ணாமலை அவர்கள் கூட விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதில் அந்த விமர்சனத்தை நீங்கள் பார்க்கணும். திரு விஜய் அவர்கள் வாரம் ஒரு முறை பிரச்சாரம் செய்வது ஏற்கத்தக்கதில்லை அப்படி தானே சொல்லியிருந்தாரா? உங்களை யார் சார் ஏற்றுக்க சொன்னது? மக்கள் நினைக்கிறாங்க. மக்கள் என்ன நினைச்சாலும் நீங்கள் ஏன் சார் கருத்து சொல்லிகிட்டே இருக்கிறீங்க? தமிழ்நாடு இப்போது நீங்கள் நல்லா உற்று நோக்குனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஏதோ அண்ணாமலையோட மாலையெல்லாம் நினைப்பாங்க, அண்ணாமலை மேலே மீது ஏதோ ஒரு வன்மத்தோடு சங்கர் விமர்சிக்கிறார் அப்படின்ட்டு. நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நயினா நாகேந்திரனுக்கு என்னம்மா வேலை? கட்சிங்க ஒருத்தர் தலைவராக போட்டிருக்கலம்மா, எல்லா கருத்துக்களும் அவர் மூலமாகத்தானே வர வேண்டும். போகிற இடத்துலலாம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எல்லா மீடியாலையும் உங்களுக்குன்னு ஒரு ஆளை வச்சுருக்கீங்க. பாலிமலை தினேஷ் இருக்கார், இது போல் ஒவ்வொரு சேனல்லையும் ஆளை வச்சுருக்கிறீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுனீங்கன்னா அண்ணாமலை இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் என்று போடுவதற்கு இருக்குன்னா, அப்போ திரு நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு என்ன தான் வேலை? எப்படி அவங்க கட்சி தொண்டர்கள் அவங்களை எப்படி மதிப்பாங்க? யோசிச்சு பாருங்கள். இது ஒரு ஒழுங்கீனமான செயல். இதை தெரிந்தே செய்கிறார் அண்ணாமலை. அவரே சொல்றாரு சார், 24 மணி நேரம் இருக்கணும்னா இப்படி சனி ஞாயிறு மட்டும் வரக்கூடாது. மக்கள் அரசியல்னா தினம் தினம் நம்மளோட டைம் அது கன்சியூம் பண்ணும். அதை மீன் பண்றாரு. சரி சார், உங்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய இந்த திரு விஜய் அவர்கள் வாரத்துக்கு ஒரு முறை பண்ணார்னா உங்கள் கூட்டணிக்கு தானே நல்லது. நீங்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? கருத்தே சொல்லாதீங்க, உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுமா இல்லையாப்பா? நல்ல வேலை டெய்லியும் போல் எடப்பாடி மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் போகிறோம், ஜாலியாக இருந்துட்டு போங்க. நீங்கள் கருத்து சொல்கிறீங்க, எல்லாவற்றிலும் கருத்து சொல்ல வேண்டும். அட்வைஸ் பண்ணுறாரு. போங்க, ஆலோசகரை சேர்ந்துருங்க, கூட்டணி வைங்க, ரிசைன் பண்ணிவிட்டு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனை அண்டர்மைன் பண்ணுறதுக்கு தான் அண்ணாமலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் பேசாமல் திருப்பி அண்ணாமலையே போட்டலாம் பண்ணு தலைமை முடிவெடுத்துருமா. இது மாதிரி பிளாக்மெயிலுக்கெல்லாம் மசீர கட்சியாக பிஜேபி எவ்வளவு பேரை பார்த்துருக்கு. இப்போது குடியரசுத் தலைவர் தேர்தல், துணைத் தலைவர் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறதே. திரு ஜெகதீப் தன்கர் என்று ஒருவர் இருந்தார் அல்லவா, எங்கே இருக்கிறார் என்றே 2 மாதங்களாக அவரை காணவில்லை என்று பேசி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? இதான் பிஜேபி. அண்ணாமலைலாம் என்ன பண்ணுவாங்க? இல்லைங்க சார், இப்போ நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னீங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் எப்பவுமே ரிசைன் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எதுவுமே பண்ணலையேங்க சார். கட்சியாக அவரை சாக் பண்ணுனா சிலுவையை தூக்கிக்கிட்டு ஊராக சுற்றுறதுக்கு வாட்டமாக இருக்கும். தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி கொண்டு வரதுக்குன்னு ஆசைப்பட்டது தப்பாங்கண்ணா அப்படின்ட்டு போவார் ஊராக. நீ ரிசைன் பண்ணனா அந்த தானே போனாருன்றுவாங்க. புரியுதா? அதுக்கு தான் அவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு தடை விதிச்சிருந்தாங்க. நேற்று திரு விஜய் அவர்கள் அறிக்கை கொடுத்துருந்தாரு. ஸோ எனக்கு அதில் ஒரு டவுட்டுங்க சார். இன்னும் கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததான்ற மாதிரி அவர் அறிக்கை கொடுத்ததுனால பர்மிஷன் கொடுத்தாங்களா, இல்லை பர்மிஷன் கொடுக்கறதுக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்துட்டாரா? விஜயோட அறிக்கை வேலை செய்தது என்று தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுன்ட்டு நான் சொல்லிடுறேன். திருச்சி கமிஷனர் ஐஜி திருமதி காமினி அவர்கள்ட்ட தான் இந்த மேட்ரு போயிருக்கோம். அங்கே திருச்சி சிட்டியில் தானே பண்ணுறாங்க, அதனால் காமினிகிட்ட போயிருக்கோம். காமினி அல்வா அதிகாரியை கேட்பார். அல்வா அதிகாரி இருமா, அப்போ தான் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துங்க, டயர்டாக இருக்குது, பார்த்துக்கலாம், அது என்ன அவசரம் வைங்க அப்படின்வார். அவர் பொறுப்பு டிஜிபியிடம் தகவல் இந்த மாதிரி சார் கேட்குறாங்க என்று சொன்னதும் பொறுப்பு டிஜிபி இரியானா நீங்கள் உட்காரனா இல்லையான்னு தெரியல, கேஸு மேலே கேஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ரொம்ப அவசரமா இரியா, இவ்வளோ கேப் எப்பவுமே இருக்கு அவருக்கும் சீட்டுக்கும் நடுவில், இரியா பார்க்கலாம் அப்படின்வார். சரி, எதுக்கும் நம்ம நிழல் முதல்வர் திரு யூசி அவர்களிடம் கேட்கலாம் என்றால், யூசி இரியா எனக்கு சீஃப் செக்ரட்டரி போஸ்ட் ப்ரொமோஷனை போடாமல் இருந்தாலும் முருகானந்தம் இழுத்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் வேறு இது பண்ணிகிட்டு இருக்கீங்க என்று இதிலெல்லாம் துணை முதல்வர் தினேஷிடம் கேட்க மாட்டார்கள். ஸோ யாருக்குமே இதில் அர்ஜென்சி இல்லை. இவங்க எல்லாரும் கிளியரன்ஸ் கொடுக்காம, மேலேருந்து கிளியரன்ஸ் வராமல் அவங்க காமினி கமிஷனர் முடிவெடுக்க முடியாது. அர்ஜென்சி விஜய் கட்சிக்கு தான், இவங்களுக்கு அர்ஜென்சி. இதில் இந்த அஃபிஷியல் டோம் அண்ட் பியூரோக்ரஸி எப்படி சிந்திக்கும்னு பார்த்தீங்கன்னா, பர்மிஷன் கொடுத்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா
இப்போ இந்த செயினில் நடந்து சரியான கூட்டம்னு வச்சுக்கோங்க. விஜய் வந்து பாலக்கரையோ இங்கேயோ போகிற காந்தி மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேன் இல்லையா, காந்தி மார்க்கெட் மரக்கடை அது காந்தி மார்க்கெட்டு, அங்கே போகிறாரு விஜய். இல்லை கூட்டம் வந்துடுது, பெரும் பேசுபொருள் ஆகி விடுகிறதுனா எவன்டா பர்மிஷன் கொடுத்ததுன்னு தேட ஆரம்பிப்பாங்க. அதில் நம்ம பேர் வந்துடக்கூடாதுன்றதா யாரும் பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. ஓகேவா, இது பார்ப்போம் இரு 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 மதுரை மாநாட்டுக்கு செஞ்சாங்களா லாஸ்ட் மினிட் வரைக்கும் அப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி போகட்டும் அப்படின்ட்டு இவர்கள் நினைத்து கொண்டிருந்த போது விஜய் அவர்கள் திடீர்னு நீங்கள் பயப்படுறீங்க எங்களை பார்த்துன்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி கேவலப்படுத்தி பயப்படுறேன்னு அறிய விடுற இது வரைக்கும் யார் பர்மிஷன் கொடுத்து சார் கொடுத்துறேன் கொடுத்துட்டாங்க. இப்போதும் இதை தடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார்கள். இப்போது நான் தாவேக நிர்வாகிகளிடம் பேசினேன். ரோட் ஷோஸ்லாம் ஏதோ பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. ரோட் ஷோ பண்ணக்கூடாது, பார்க்கிங்க்கு இடத்த ஐடென்டிஃபை பண்ணுங்கன்றாங்க. விஜயோட வாகனம் மொத்தம் 5, விஜய் போகிற வண்டி கூட ஒரு 4 வண்டி வருது, பவுன்சர்ஸ் போவாங்க, நிர்வாகிகள் பாதுகாப்புக்கு ஒரு வண்டி, டீம் அவரோட ஐடிவிங்க கேமரா இந்த க்ரூ மொத்தம் 5 வண்டி. இந்த 5 வண்டிக்கு எங்களுக்கு பார்க்கிங் இருக்குன்னா மொத்தம் 30 வண்டிக்கு பார்க்கிங் கொடுன்றாங்க. ஸோ ஒரு 50 வண்டிக்கு பார்க்கிங்க்கு இடத்த நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்களாம். சார் நாங்கள் 5 வண்டி தான் சார், அங்கே 10 நிமிஷம் நின்றுட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம், நீங்கள் ஒதுக்கி கொடுக்குற இடத்துல நாங்கள் நின்றுட்டு நாங்கள் போயிடுவோம். அதெல்லாம் இல்லை, எல்லா வண்டிக்கும் உங்களை பார்க்குறதுக்கு வண்டி வரும் சார், அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் சார் உங்கள்கிட்ட கேட்குறோம். நாங்கள் வெளிப்படையாகவே அறிவிச்சிட போகிறோம் சார், வெளியூர்களிலிருந்து வராதீர்கள் அப்படின்ட்டு நாங்கள் டிக்ளேராக பண்ணிட போகிறோம் சார். சார் இது ரோட் ஷோ அப்படின்னா ரோட் ஷோ நடத்தக்கூடாது, 15 நிமிடங்களுக்கு மேல் பேசக்கூடாது, அடுத்தது நான் எழுதி கொடுக்குறத பேசணும்னு மட்டும்தான் சொல்லலை. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நன்றாக சிறப்பாக ஆட்சி செய்கிறார். திராவிட மாடல் ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடுகிறது, அதில் நீந்தி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னு பேசுகிறேன், அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ தொல்லை கொடுக்குறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே வேணாம், இங்கிட்டு போகாத அங்கிட்டு போகாத. தாவேக நிர்வாகிகள் ஒரு 30 இடங்களை கொடுத்துருக்கிறார்கள் சார், மொத்தம் 30 பாயிண்ட். இதில் எந்த பாயிண்ட் சொன்னாலும் நாங்கள் ரெடின்ட்டாங்க. அவங்களுக்கு என்ன இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இல்லை நாங்களே சொல்கிறோம் என்று சொல்லி பொது மரக்கடை என்று இந்த அறிவிப்பு வந்தது விஜய் அவர்களோட அறிக்கைக்கு பிறகு தான். ஏன்னா அது பொலிட்டிக்கல் ஆகிடுச்சு. விஜய் யூஸ் பண்ண வேர்டு எங்களை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னு அசிங்கமாக இருக்குல்ல, நாங்கள் ஒன்றும் பயப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்து விட்டார்கள். இன்னும் இடையூறு செய்கிறார்கள், கூட்டம் வரக்கூடாது, அதாவது ஒரு 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 புவர் ரோட் ஷோவாக அது மாற வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் மதுரையில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 28 கிலோமீட்டருக்கு முதல்வர் ரோட் ஷோ நடத்தினார், நினைவு இருக்கா? கிராமத்துலேருந்து கிழவிங்கள்லாம் கூட்டு வந்து வரிசை நிற்க வச்சுருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? யாரும் வரமாட்டாங்க, அதனால 28 கிலோமீட்டருக்கு அவர் ரோட் ஷோ நடத்துகிறாரு. ஒரு உதயநிதி போகிற இடத்துல ரோட் ஷோ தான் நடத்துகிறாரு. அப்படி இருக்கும்போது இவர் திரு விஜய் அவர்களை மட்டும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்று இவர்கள் தடுப்பது எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் பார்த்து. ரோட் ஷோனா அவங்களோட கேரவனை நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு எல்லாரையும் பார்க்கறது, கை கொடுக்கறதாங்க சார். He will travel in vehicle, சாலையின் இருமருங்களும் மக்கள் நின்று பார்த்து கொள்வார்கள், அவ்வளோதான். அது எல்லாருமே தான் பண்ணுறாங்களே, நீ பண்ணாத, கூட்டம் அதிகம் வரும் உனக்கு. சார் எனக்கு இருக்கிறதுலே வினோதம் என்ன இருந்துச்சுன்னா, அந்த போகிற அந்த கேம்பெயின் அந்த வாகனம் இருக்குல்ல, அதில் மேலே நிற்கக்கூடாது, தலையை காட்டி நிற்கக்கூடாது. அது ஒரு வண்டியில் உட்காந்துக்கிட்டு தான் இருக்கணுன்றாங்க. அப்புறம் எப்படி பேசுவார்? ஆனால் இந்த வாட்டி பஸ் மேலெல்லாம் கிரீஸ் தடவிடுவாங்களா, பஸ்ஸில் இருக்க கிரீஸ் எடுத்து தடவிடுவாங்களா, சொல்லிட்டாங்க. வலிக்கிறோம் யாரு, நான் போகிற ஐடியாலாம் வச்சுக்காத நீ. நான் சார் போகிறேன். அந்த சுருட்ட முடி தம்பி போதா இல்லையான்னு தெரியல, அந்த அங்கே ரேம்பில் தாவனார்ல அந்த தம்பி போகிறாரா இல்லை, இன்னொரு தம்பி கம்ப்ளைண்ட் கொடுத்தாருவார், அவர் கன்ஃபார்ம் போவார். போயிட்டு மறுபடியும் ஏறுவார், கீழே தள்ளி விட்டோன்னே ஏன் முதுகெலும் பாதிச்சிருச்சு, எனக்கு 1.5 கோடி இழப்பீடு வேணும்டுவார். ஸோ இதெல்லாம் தாண்டி எப்படி இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கப் போகிறார், அண்டு இதுவும் வார வாரம் தான் இவர் மக்களை சந்திக்கிறார் என்பது விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது. நான் என்ன பார்க்குறேன்னா, உங்களுக்கு இது ஸ்ட்ரேஞ்சாக தெரியும், எடப்பாடி பழனிசாமி டெய்லி போகிறாரு, ஒவ்வொரு தொகுதிக்கும் போகிறாரு, 234 தொகுதியும் கவர் பண்ணணுன்ட்டு அவர் நினைக்கிறாரு. விஜய் மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்களுக்கும், வருவாய் மாவட்டங்களுக்கு போகிறார். ஸோ டிசம்பர் மாதம் வரைக்கும் எவ்ரி சனிக்கிழமை, இன்னையிலிருந்து டிசம்பர் மாதம் வரை உள்ள அனைத்து 20/12/2025 வரை உள்ள அனைத்து சனிக்கிழமைகளும் போகிறார். அப்படின்னா விஜய்க்கு இந்த பிரச்சாரம் போதும்னு தோணுது. அது அவரு பிரச்சனை, நீங்கள் ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க? அது கூட பரவாயில்ல சார், அவங்க ஒரு அட்டவணை கொடுக்குறாங்க, அதுக்கே எவ்வளோ சிக்கல் இருக்கு. சிக்கல் பண்ணுறீங்க. அதெல்லாம் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன்னா, அவரு கட்சி, நான் ஒரே ஒரு நாள் தான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு முடிவெடுத்தாலும் அவர் இஷ்டங்க. அது உங்களுக்கு தானே லாபமாக இருக்கு. லாபம், சந்தோஷமா இருங்க, நல்லதுங்க. விஜய் வாரத்துக்கு ஒரு வாட்டி தாங்க பண்ணுறாரு, சூப்பருங்க. மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க, பெரிய அளவில் மக்களை போய் சேர முடியாதுங்க அப்படி சொல்லிட்டு. ஏங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி பிரச்சாரம் பண்ணுற ஆளெல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, ரைட்டா? அது ஏற்கத்தக்கதில்லை, நான் ஒத்துக்க மாட்டேன். உன்னை யாரையா ஒத்துக்க சொன்னது?
ஸோ இது விஜய்க்கு இது சேலஞ்சு. நீங்கள் விஜய், ஏன்னா இது வந்து ஒரு அன்டெஸ்டடு மெத்தட் ஆஃப் கேம்பெயின் இது, புரியுதுங்களா? நீங்கள் இவ்வளோ நாள் ஜெயிச்ச கட்சியான அதிமுக தெருவுக்கு போகிறாங்க. இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி வீட்டோட புந்து எட்டி பார்க்கல, மீது எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க. அவ்வளோ தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. புதிதாக ஆரம்பித்த கட்சியான தமிழக வெற்றி கழகம், அதன் தலைவர், நான் 3 மாவட்டங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 3 மாவட்டத்தை நான் கவர் பண்ணுறேன் என்ற முறையில் பிரச்சாரம் செய்கிறார். அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த பிரச்சாரம் போதும். அது மட்டும் இல்லை சார், கூட்டம் கூடுது, அவங்களுக்கும் அந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கும்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இதன் மூலமாகவே அவர் வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்கிறது. அது அவரோட பிரச்சனை. ஸோ ஒரு ஜனநாயக நாட்டில் திரு உதயநிதி அவர்கள் போய் இன்னைக்கு பிரச்சாரத்தை தொடங்கிறார். எனக்கு உள்ளபடியே நான் மனசார வாழ்த்துறேன் அவரை, உதயநிதியை. இப்போது எந்திரிச்சு வேலை பார்க்குறாருன்னு சந்தோஷம் எனக்கு. இதைத்தான் அவங்க அப்பா இவ்வளோ நாளாக 4.5 வருஷமாக சொல்லிட்டு இருந்தார். இப்போதாவது அவர் வேலை பார்க்கறது வீதிக்கு வந்தது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வாய்ப்பு, சம வாய்ப்பு இருக்கிறது. தி பெஸ்ட் வின்ஸ். ஓகேவா? அல்டிமேட்லி நாம் எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு பண்ண போகிறோம். எல்லாரும் டிசைனாக வந்து நம்மக்கிட்ட நமது வாக்குகளை பெற முயற்சி செய்கிறார்கள். த பெஸ்ட் இஸ் கோயிங் டு வின். ஒரு டெமோக்ரஸியில் எல்லோருக்கும் வாய்ப்பு தரப்பட வேண்டும். உதயநிதி அங்கிட்டு போகிறாரு, எடப்பாடி பழனிசாமி இங்கிட்டு போகிறாரு. விஜய் அவர்களுக்கும் இதே போன்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். இப்படி இடையூறு செய்யாதீர்கள். அவர் வந்து சின்னவருக்கு பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக போலீஸை வச்சு போகிற இடத்துலலாம் அப்படி கொச்சல் கொடுக்காதீங்க. இதுவே அவருக்கு சாதகமாக மாறும். இவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியை நசுக்க வேண்டும் என்று முயற்சித்து தான் இந்த கட்சி வளர்ந்தது. திமுக, அண்ணா திமுகவை எப்படியாவது போட்டு நசுக்கணும்னு ட்ரை பண்ணி தான் வாரம் போராட்டத்தை அறிவிப்பாருமா. யார் சார்? கருணாநிதி எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது போய் அமெரிக்காவுக்கு போன உடனே செத்துட்டார் எம்ஜிஆர்ன்ட்டார். சும்மா பஞ்சு வச்சுருக்காங்க, செத்துட்டார். இல்லைங்க இருக்காரு, அப்போ அது வரைக்கும் என்கிட்ட ஆட்சியை கொடு, இப்படியே சொல்கிறாரு. அவர் வரும் வரை என்னிடம் ஆட்சியை ஒப்படைங்கள். அந்த அளவுக்கு காஞ்சு போயிட்டார். அதிமுக போட்டு எவ்வளவு அடக்க முடியுமோ அடக்குனாங்க. வீறு கொண்டு எழுந்து அந்த கட்சி வளர்ந்தது. ஸோ இதை நோக்கி நீங்கள் இதை இப்படி பண்ணிங்கன்னா இதுக்கும் அந்த வளர்ச்சியை தான் நீங்கள் தேடி தருவீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். டெமோக்ரஸி. அவர் போய் விஜய் வந்து மாதம் ஒரு வாட்டி தான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு முடிவெடுக்கட்டும். அவரு கட்சி மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்கிட்டு போகிறாங்க. நம்ம அரசியல் அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க. நீங்கள் பாதுகாப்பு ஏற்பாடு செய்வது மட்டும்தான் உங்கள் வேலை. இங்கிட்டு போகாத, அங்கிட்டு போகாத, எந்திரிச்சு நிற்காத, தலை சீவாத, இப்படி பேசாத, ஜன்னல் திறக்காத, இதெல்லாம் சொன்னீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. இது ஒரு ஜனநாயகமும் அல்ல. சரி சார், இன்றைய அரசியல் பல நிகழ்வுகளை பேசணும். தொடர்ந்து நானே பேசுவோம் சார். நன்றி சார்.